ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பா அவளோட ஃப்ரெண்டோட. அப்போ எதிர்ச்சியா பார்க்குறா, ஹீரோ உட்காந்துருக்கான். அது வேற ஒரு பொண்ணோட. 2 பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது இவளுக்கு. அது பார்த்ததுமே அப்படியே ஒரு மாரி கஷ்டமாகுது. இவ என்ன சொல்றா அவ ஃப்ரெண்டு கிட்ட, "என்னோட எங்கேஜ்மெண்ட்டை நான் ஸ்டாப் பண்ண போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணது அவளோட தாத்தா தான். ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருப்பா. பார்த்ததுமே அவனை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கும். அவன் அதில் பேசும்போது, "இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. அந்த பொண்ணை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இது எல்லாத்தையுமே அவளும் கேட்டுறா. அதனால ஹீரோ பார்த்து பேசாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோ பார்ப்பா. 2 பேரும் இடிச்சுக்குவாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டான். இவளுக்கு மட்டும் அவனை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகிடும். என்ன நம்மளை பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் போகிறானே அப்படின்னு சொல்லி நினைப்பா. திரும்பவும் அந்த ஹோட்டலுக்குள்ளே வருவான். அப்போ அவளோட ஃப்ரெண்டு தான் இந்த பொண்ணு தான் உனக்கு பார்த்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் அவனுக்கு தெரியுது ஹீரோயின் தான் அவங்க ஃபேமிலியில் அவனுக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணுன்னு. அப்போ அவனுக்கு ஃபோன் வந்துடும். அதனால ஃபோன் பேசுறதுக்காக வெளில போயிடுவான். திரும்ப வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து அங்கே இருக்க மாட்டா. இப்போ அதை எல்லாத்தையும் எப்படி யோசிச்சு பார்க்குறா. பக்கத்தில் அவளோட ஃப்ரெண்டு இருந்தால எதனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எங்கள் 2 பேருக்கும் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ கரெக்டாக ஹீரோவும் இவளை பார்ப்பான். இவளும் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்ருப்பா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த லைவ்ல கேம் விளையாடுவாங்களா அதையே பார்த்துட்ருப்பா. அந்த கேம் விளையாடுறவனை ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறா. எப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்துற பற்றி வீட்டில் பேச போகிற அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து அனுப்பியிருந்திருப்பா. அப்படியே இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. ஒருத்தன் கேம் விளாண்டுட்ருக்கான். அப்போ ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஹீரோயின் அனுப்புன அந்த மெசேஜ் வரும். அந்த கேம் விளாட்றான் இல்லையா, அது வேறு யாரும் கிடையாது, ஹீரோ தான். அது தெரியாமலே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோ ரொம்ப கோவமா, "நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுறான். அப்போ வேகமாக அவள் கையை பிடிப்பான். அப்போ அவள் கையில் ஐஸ்கிரீம் வச்சுருந்துருப்பா. அது கீழே விழுந்துடும். "எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இந்த கல்யாணத்தை நானும் நிறுத்தணும் தான் நினைக்கிறேன். நீ எதுக்காக இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற? நீ உண்மையிலே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறியா, இல்லை என்னோட கவனத்தை உன் பக்கம் திருப்பணுங்கிறதுக்காக இது போல் எனக்கு மெசேஜ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்து அவளும் கோவமா, "இல்லை எனக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. நானும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு நான் அப்போவே நிப்பாட்டியிருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதோட ஹீரோவும் சரி இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக நடந்து போவான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புவா. அப்படி போகும்போது ஹீரோ திரும்பி அவளை பார்ப்பான். அவளும் பார்த்தீங்கன்னா அவனை தான் திரும்பி பார்க்குறா.